சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். Book of Acts chapter 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சீடர்கள் ஆண்டவர் இயேசு பரமேறி செல்லுகிற அந்த நேரத்திலே அவரிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள்? ஆண்டவரே, இந்த காலத்தில், முந்தின வசனத்தை வாசியுங்கள், 6வது வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, 5லிருந்து கூட படிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் என்ற உடனே அவர்களுக்கெல்லாம் என்ன வாக்குத்தத்தம் ஞாபகம் வரும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு கானானை வாக்கு பண்ணினார். ஆனால் அந்நாட்களில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் தங்களை ஆட்சி செய்த ரோமர்களினால் பலவிதமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் அடைந்தபடினால் வாக்குத்தத்தம் என்று சொன்ன உடனே அவர்கள் ஞாபகத்திற்கு வந்தது, ஆண்டவரே, இப்போ வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவரே, இந்த தேசம் எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம். ஆனால் பல புறவினத்து மக்கள் எல்லாம் ஆளுகிறார்கள். இப்பொழுது ரோமரின் ஆட்சி நடக்கிறது. ஆண்டவரே, இக்காலத்திலா எங்களுக்கு தேசத்தை தருவீர் என்று பூமிக்கு அடுத்த காரியங்களை கேட்டார்கள். என்ன காரியங்களை கேட்டார்கள்? சத்தமா சொல்லுங்க. நாம கூட பல நேரத்தில் பூமிக்கு அடுத்த காரியங்களை தான் கேட்கிறோம். ஆலயத்திற்கு வரும்பொழுது கூட, ஆண்டவரே, என்னுடைய அந்த தேவையை சந்தியும், இந்த தேவையை சந்தியும். நல்லது, நமக்கு பூமிக்குரிய காரியங்களை ஆண்டவர் கட்டாயம் தருவார். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லுவார். கடையில் போய் நீங்கள் இட்லி ஆர்டர் பண்ணால் கூடவே என்ன தருவாங்க? நீங்கள் ஒவ்வொன்றா கேட்கவா செய்வீங்க? வெங்காய சட்னி தாங்க, தேங்காய் சட்னி தாங்க, சாம்பார். நோ, வி won't ask. நம்ம இட்லின்னு ஆர்டர் பண்ணால் கூடவே என்னதான் வரும்? எல்லாம் வரும். ஆண்டவர் கூட அப்படித்தான். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு அநேகர் நம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருக்கு பிரியமான வாழ்க்கையை தேடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் கூட தருவார். எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், நீ கேட்கிறத விட நினைக்கிறத விட நான் அதிகமாக தருவேன். ஆனா ஒன்று, நீ என்னுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். சரி, இக்காலத்திலா ராஜ்யத்தை தருவீர் என்று கேட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார்? இப்ப வாசிங்க 8வது வசனம். அதற்கு அவர், 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. சரி, 7 வாசிங்க. அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது எப்போ நடக்கும், இதை எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்கறது அது உங்களுக்கு அடுத்ததல்ல. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறார். உதாரணமா, நீங்க ஒரு வீட்டுக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது ஒரு வேலைக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, திருமணத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஜெபம் பண்ணி மனசே சோர்ந்து போயிருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், இங்க பாரு, உனக்கு எப்போ தரணும்னு நான் ஒரு டைமை வச்சிருக்கிறேன், அப்பதான் அது உனக்கு வரும். ஆனா அது வர வரைக்கு நீ என்ன தேடு. எப்போ தருவீங்க, எப்போ தருவீங்க, எப்போ தருவீங்க, எப்போ தருவீங்க, எப்போ வரும்னு நீ உலகத்தின் காரியத்தை தேடாதபடி நீ தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேடு. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணலாம். ஆனால் இப்போவே தந்துருங்கப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இப்போவே தந்துருங்கப்பா, இப்போவே தந்துருங்க, அப்படி அல்ல. உங்கள் சித்தமான நேரத்தில், உங்கள் சித்தமான விதத்தில் எனக்கு தாங்கன்னு கேட்பது ஆசீர்வாதம். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார்.
அந்த தரிசனம் என்ன தரிசனம்? சூரிய சந்திரன் எல்லாம் என்ன செஞ்சுதான் வணங்கினது என்று வாசிக்கிறோம். எல்லா கதிர்கட்டுகளும் எனக்கு முன்பதாக குனிந்து நின்றது, என் கதிர்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றது. யோசேப்புக்கு என்ன ஆசை? எப்பொழுது என்னை தேவன் இந்த உயர்வுக்கு கொண்டு போவார், கொண்டு போவார், கொண்டு போவார். இந்த யோசேப்பு மாத்திரம் இந்த உயர்வையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையிலே சோறு வந்திருக்கும். ஆண்டவர் அவரை உருவாக்க சித்தம் கொண்டார். ஆண்டவர் அவரை தான் வைத்த நிலைமைக்கு கொண்டு போவதற்கு முன்பதாக ஒரு உருவாக்குதலை கொடுத்து அதன் பிறகுதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு வந்தார். ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையிலும் தேவன் அவர்களை உடைக்கிற ஒரு காலம் உண்டு. என்ன காலம்? சத்தமா சொல்லுங்க. உடைக்கிற ஒரு காலம், அதுக்கு பிறகு உருவாக்குகிற ஒரு காலம் இருக்கும். ஏன் உடைக்கிறாருன்னா, நம்ம இஷ்டத்துக்கு வளர்ந்துருப்போம். ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குன்னு ஐடியாஸ், நமக்குன்னு எண்ணங்கள், நமக்குன்னு சில விருப்பங்கள். ஆண்டவர் அதை எப்படி ஒரு சிற்பி தன் கையில கருவியை பிடித்து தேவையில்லாதெல்லாம் செதுக்கிறாரோ, அதை போல தேவன் நம்மை செதுக்கி உடைத்து நொறுக்குவார். என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் உருவாக்கின விதமெல்லாம் என்னை உடைச்சு தான் உருவாக்கினார். என்னை உடைத்தார். வாழ்வின் பல பகுதிகளில் தேவன் உடைத்தார். உடைத்த பிறகு என்ன செய்வார்? உருவாக்குவார். என்ன செய்வார்? முதல்ல என்ன செய்வார்? உடைப்பார். உடைக்கும் போது குழந்தைய கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க, யாருக்கும் இடர்கள் இல்லாமல். ஆண்டவர் உடைக்கும் பொழுது தேவையற்ற காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகும். தேவையற்ற காரியங்கள் எல்லாம் வெளியே செதுக்குவார். அது யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். சில வேளைகளில் பிறர் நம்மை சுட்டி காட்டுவார்கள். உன் வாழ்க்கையில் இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குதுன்னா உடனே நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே என்ன நீங்க உடைச்சிருங்க, ஆண்டவரே தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அதை எடுத்து உருவாக்குவார். இப்போ என் மகனை என் சித்தப்படி உருவாக்குகிறேன் என்று எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் குயவன் கையில் உள்ள களிமண்ணை அந்த குயவன் எப்படி வனைந்தாரோ அது போல உருவாக்குவார். மூன்றாவது தான் தேவன் உயர்த்துவார். சொல்லுங்க, உடைப்பார், உருவாக்குவார், உயர்த்துவார். நாம என்ன நினைக்கிறோம்? உடனே கர்த்தர் உயர்த்திடணும். உடனே உயர்த்தினா நிறைவுள்ள ஒரு பாத்திரமாய் நாம் இருக்க மாட்டோம், அழகுள்ள ஒரு பாத்திரமாய் இருக்க மாட்டோம், அலங்கோலமாய்த்தான் அந்த உயரத்தில் உட்கார்ந்திருப்போம். காட் நோஸ் எவ்ரிதிங். சரி, இங்க அவர்கள் ராஜ்யத்தை கேட்டபோது ஆண்டவர் அது அல்ல, நீங்க அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னாரு. இப்ப வாசிங்க 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அவங்க கேட்கிறாங்க, ராஜ்யத்தை தருவீங்களான்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த ஜெபத்துக்கும் இந்த பதிலுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அவர்கள் பூமிக்குரிய ராஜ்யத்தை கேட்டார்கள், ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்னார். அவர்கள் காணக்கூடிய ஒரு ராஜ்யத்தை வேண்டினார்கள், ஆண்டவர் காணாத ஒரு ராஜ்யத்தை பிரசங்கித்தார். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள் இருக்கிறதே அப்படின்னு இருக்குதா? பைபிள்ல வசனம் இருக்குதா? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதா? ஒரு சின்ன சத்தியத்தை நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும். யூதர்கள் பூமிக்குரிய ராஜ்யத்தை கேட்டார்கள். பெரிய ராஜா ஆட்சி செய்யணும், இயேசு ஆட்சி செய்யணும், எல்லாரும் அவருடைய ஆட்சியிலே சந்தோஷமா வாழணும். ஆண்டவர், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதா இருந்தால் என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல அப்படின்னார். அப்போ அவர் ராஜ்யம் எங்க இருக்குது? அவர் ராஜ்யம் எங்க இருக்குது? ரொம்ப ஆச்சரியம், இத உலகம் புரியாது. அவருடைய ராஜ்யம் உள்ளத்திற்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷமுமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை சொல்லுவேன், ராஜா எங்கேயோ ராஜ்யம் அங்கே. ஹல்லேலூயா. பிரைம் மினிஸ்டர் எங்க இருக்கிறாரு தெரியாதோ உங்களுக்கு? பிரைம் மினிஸ்டர் எங்க இருக்கிறாரு? நியூ டெல்லியில இருக்கிறார். அவருடைய ஆட்சி ஸ்தானம் எங்க இருக்குது சொல்லுங்க? நியூ டெல்லியில. கன்னியாகுமரியில இருக்குது பார்லிமெண்ட்? கன்னியாகுமரியில இல்ல, அங்க. பிரைம் மினிஸ்டர் எங்கேயோ, சுத்தியுள்ள எம்பிக்கள் எல்லாரும் ஆட்சி செய்கிற ஸ்தானம் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற இடத்துல தான் எல்லாரும் இருப்பாங்க. கன்னியாகுமரியில பிரைம் மினிஸ்டருடைய ஆட்சி, அவருடைய ஆட்சி பீடம் இருக்க வாய்ப்பு இல்லை.
திரும்ப சொல்லுங்க, ராஜா எங்கேயோ ராஜ்யம் அங்கே. ராஜா எனக்குள்ளே, அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே. ராஜா எங்க இருக்கிற? கை வச்சு சொல்லுங்க, ராஜா எனக்குள்ளே, அவர் ராஜ்யம் எனக்குள்ளே. அவங்க நினைச்சாங்க காணக்கூடிய ஒரு ராஜ்யம் வரணும்னு. ஆண்டவர் காணக்கூடாத ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் விசிபிள் கிங்டத்தை தேடினார்கள், ஆண்டவர் இன்விசிபிள் கிங்டத்தை குறித்து பேசுகிறார். அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, லிசன், என் ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும்னா என்ன நடக்கணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். அவர் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. நீங்க பலன் அடைஞ்ச பிறகு எல்லா இடத்திலும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. நீங்க என் ஸ்தானாபதிகளா இருப்பீங்க. உங்க 70 பேரை வச்சு நான் அந்த உலகத்தில் என் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறேன். உங்களை வச்சு அநேகருடைய இருதயத்திற்குள் என் ராஜ்யத்தை நான் வர வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். நிக்கோதேமு கூட ஆண்டவர் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 3 8வது வசனத்தை வாசியுங்கள். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறந்தவன் எவனும் எப்படிதான் இருக்கிறாராம்? அப்படியே. ஆண்டவர் சொன்னா, நீங்க காணக்கூடிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு விரும்பாதீங்க. என்னுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுக்கிறேன். போகிற இடங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களுக்குள் கிரியை செய்து என் ராஜ்யம் ஜனங்களுடைய இருதயத்திற்குள் வரும்படி போய் ஊழிய செய்யுங்க அப்படின்னார். அதனாலதான் முதல் முறையா சமாரிய பெண்ணை பார்த்து ஆண்டவர் பேசும் பொழுது ஜீவ தண்ணீரை குறித்து பேசினார். அந்த ஜீவ தண்ணீர் அவனுக்குள் ஊறுகிற நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றா இருக்கும் என்று சொன்னார். நீ உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது முழு உலகத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. எப்படி பரகுகிறது? காணக்கூடிய விதத்தில் அல்ல. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் தேவ ராஜ்யம் எப்படி பரவும் என்று ஆண்டவர் சில காரியங்களை ஓமையாய் சொன்னார். பல ஓமைகள் அதில் இருக்கிறது. அதில் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 44வது வசனம் வாசியுங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதா? நிலத்தில் புதைத்திருக்கிற, கவனிக்கிறீங்களா வசனத்தை? நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போ நம்ம இருதயத்திற்குள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் மூலமாய் நம்முடைய இருதயத்திற்குள் ஸ்தாபிக்கிற அவர் ராஜ்யம் இருக்கிறதே, அது பொக்கிஷத்தை போன்றது. அது விலையேறப்பட்டது. உங்களுக்கு உலகத்தில் வெளிப்பிரகாரமாக ஆஸ்திகளோ சம்பத்தோ இல்லாதிருக்கலாம். ஆனா உங்க பொக்கிஷம் எங்க இருக்குது? சத்தமா சொல்லணும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்குது? என் மனசுக்குள்ள. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உள்ளே இருக்கிறார், அது ஒரு பொக்கிஷம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், அது ஒரு பொக்கிஷம். இல்ல, விலையேறப்பட்ட சந்தோஷம் உள்ளே இருக்கிறது, அது ஒரு பொக்கிஷம். நம்ம பொக்கிஷம் எல்லாம் பீரோல இல்ல. எங்க இருக்குது சொல்லுங்க? எங்க இருக்குது? பிள்ளைங்க சொல்லுங்க, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குது? மனசுக்குள்ள உள்ள இருக்கு. நேற்று ராத்திரி ஒரு அழகான பாட்டு பாடினாங்க, அந்த மனசுக்குள்ள அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. மனசுக்குள்ளதான் நம்ம பொக்கிஷமே இருக்குது. ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இழந்து விடக்கூடாது. வாசிக்கலாம் 33வது வசனம். அதே வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். வசனத்தை நல்லா கவனிங்க. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு எப்படி இருக்குது? ஒப்பா இருக்கிறது. ராத்திரியில பால்ல தயிர் ஊத்தி உர வைப்பீங்களா? பெண்கள்லாம் உர வைக்க மாட்டீங்களோ? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. சபையில பேசக்கூடாது அப்படிலாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்படி கேட்டா பதில் சொல்லணும். உர ஊத்துறோம், இவ்வளவுதான் ஊத்துறோம். ஆனா காலையில பார்த்தா கப்பு ஃபுல்லா திக்கா தயிர் எப்படி இருக்குது? உறைஞ்சிருக்குது. என்ன நடந்துச்சு? ஒரு ராத்திரியில
நமக்கே தெரியாத விதமாய் அந்த கொஞ்சம் புளித்த தயிர் எல்லா தயிரையும் என்ன செய்ய வச்சிருது? புளிக்க வச்சிருது. தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான். இட் இஸ் பவர்ஃபுல். உங்க உள்ளத்துல வந்தா, அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், ஆவியானவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், அவர் உங்க வாழ்க்கை முழுவதையுமே முற்றிலும் மாற்றி விடுவார். இதுதான் சொல்லுது, ஒரு ஸ்திரீ அடக்கி வைத்தாள் முழுவதும் புளிக்கும்படி. இது அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, 31 வாசியுங்கள். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் சொல்லுங்க. பரலோக ராஜ்யம். அவங்க ஆண்டவரே இந்த காலத்திலா ராஜ்யத்தை தருவீர் அப்படின்னாரு. ஆண்டவர் அந்த காணக்கூடிய ராஜ்யம் இல்ல, மறைந்திருக்கிற ராஜ்யம், உள்ளத்திற்குள் இருக்கிற ராஜ்யம். என்ன ஓமை சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது எதற்கு ஒப்பா இருக்கிறதா? சொல்லுங்க, எதுக்கு ஒப்பா இருக்குது? பலாக்கொட்டை பெருசா இருக்கும், மாங்கொட்டை பெருசா இருக்கும். ஆனா கடுகு விதை எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னது. ஒரு சின்ன வசனம் தான் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிருக்குது. ஒரு சின்ன பாடலின் வரிகள் எத்தனையோ குடிகாரர்களை மாற்றிருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதமாதி அது உங்க இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன நடக்குது? வாசிங்க. அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது எப்படியா? வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். உள்ள வரும்போது எப்படி வருது? கடுகு விதை. ஆனால் வளரும் பொழுது எப்படி இருக்குது? வசனம் என்ன சொல்லுது? வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாக. ஆண்டவர் சொன்னார், எப்பா நீங்க கேட்கிற எருசலேம்ல மட்டும் ஸ்தாபிக்கிற ராஜ்யம் கிடையாது. என் ராஜ்யம் முழு உலகத்திலும் பரவக்கூடியது. அது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, அது பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு மனுஷன் தன் வாழ்வில் எதை வேண்டுமானாலும் இழந்து அந்த பரலோக ராஜ்யம் என்ற பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? பரிசுத்த ஆவி வேண்டும். சரி, அப்போ உங்களுக்குள்ள தேவராஜ்யம் இருக்குதா? சொல்லுங்க, உங்களுக்குள்ள தேவராஜ்யம் இருக்குதா? ஏசு ராஜா இருக்கிறாரா? அவருடைய ஆளுகை இருக்கிறதா? அவர் சொல்றபடி கேட்கணுங்கிற வாஞ்சை இருக்குதா? அந்த வாஞ்சை வளருதா? தேவராஜ்யம் எங்க இருக்குது? நமக்குள்ள. இந்த ஊர்ல எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன இல்லை? தேவராஜ்யம் இல்லை. அப்போ அந்த தேவராஜ்யத்தை அவர்களுக்கு கொண்டு செல்றதுக்கு ஆண்டவன் நம்ம தான் கருவியா வச்சிருக்கிறார். சுருக்கமாய் ஒரு சபை எப்படி வளர்ந்தது? அந்த கடுகு விதை. ஒரு சபை எப்படி புளித்த மாவு பரவியது போல எல்லாவற்றிலும் எப்படி வளர வேண்டும், வளர முடியும் என்று 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீர்கள். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களுக்கு அவர்களை சாட்சியாய் வைக்கிறார். சாட்சின்னா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஒயிட் ட்ரெஸ் போடணும், நகைலாம் போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நம்ம பரிசுத்தமாக வாழணும். இதுவும் சாட்சி தான். ஆனால் இதோடு கூட மேலான இன்னொன்று இருக்குது. நான் இயேசுவுக்கு சாட்சி. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நானும் வாழுவேன். இயேசுவினிடத்திலிருந்து என்ன வல்லமை விளங்கியதோ அது என் மூலமாயும் விளங்கும். இயேசுவின் மூலமா என்ன அற்புதம் நடந்துச்சோ அது என் மூலமாய் நடக்கும். இயேசு ராஜா பேச வாழ்க்கை எப்படி மாறுச்சோ அது மாதிரி நாம் பேசவும் வாழ்க்கை மாறும். நீங்கெல்லாம் மினி ஜீசஸ். எப்படி? மினி ஜீசஸ். ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், நீங்க என் பிள்ளைங்க, என் சாட்சிகள். நான் எப்படி வாழ்ந்தனோ அது மாதிரி இந்த பூமியில என் ராஜ்யத்தை எல்லா இடத்துலையும் நீங்க கொண்டு செல்லணும் அப்படிங்கிறார். சரி, ஒரு பிலீவர் அல்லது ஒரு சர்ச் எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்னா வல்லமையுள்ள சபையா இருக்கணும். எப்படிப்பட்ட சபை சொல்லுங்க? ஏன்னா உள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். வல்லமையுள்ள சபை, பவர்ஃபுல் சர்ச், a powerful believer. பவர்ஃபுல்லா எப்படி வாழ்றது? நமக்கு சாத்தானை எதிர்க்க முடியல, வியாதியை எதிர்க்க முடியல, சோதனைகளை எதிர்க்க முடியல, கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகளை எதிர்க்க முடியல. நம்ம பவர்ஃபுல்லா மாறணும்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு சர்ச் எப்படி இருக்கணும், ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம்
38 இருந்து கொஞ்சம் வாசிக்கலாமே. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சரி, இந்த சபையில யாரெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கிறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கிறேன். இன்னும் சில கைகள் உயர்த்தப்படலை. God bless you. நீங்க மனம் திரும்பி என்ன செய்யணுமா? பாவத்தை விட்டு வெளியே வரணும். இயேசுவே நீர்தான் என் ரட்சகர், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்பி, ரெண்டாவது இயேசு ரட்சகர் நாமத்தில் என்ன எடுக்கணுமா? ஞானஸ்நானம் பெற்று. இந்த காலை ஆராதனையிலே சபைக்கு பேச விரும்புகிறேன். உங்களில் யாராவது ரட்சிக்கப்பட்டு பல மாதங்களாய் அல்லது பல நாட்களாய் ஞானஸ்தானத்தை தள்ளி போடுவீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ மனம் திரும்பின பிறகு எடுக்க வேண்டிய ஞானஸ்தானத்தை கட்டாயம் எடுக்க வேண்டும். மூன்றாவது, ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவாராம். நான் ஞானஸ்தானத்தை பல நாட்கள் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும்போது தான் எடுத்துட்டேனே, எதுக்கு இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தோடு கூட தான் பேசினார். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்கிட்ட கேட்டார். மகளே, சின்ன வயசுல ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்றியே, எத்தனை வயசுல உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? தெரியாத ஆண்டவரே. யார் கொடுத்தாங்க? தெரியாத ஆண்டவரே. உனக்கு யார் கூட இருந்தாங்க? தெரியாத ஆண்டவரே. எந்த ஃபாதர், எந்த சர்ச்சில்? அதுவும் தெரியாத ஆண்டவரே. உனக்கே தெரியாது ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களே, அது நீ எடுத்த ஞானஸ்தானம் அல்ல, உனக்கு கொடுத்த ஞானஸ்தானம். எப்படி சொல்லுங்க? நான் எடுத்த ஞானஸ்தானம் இல்லை, எனக்கு கொடுத்த ஞானம். அவங்க ஏதோ நம்பிக்கையில எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்யணுமா? ஞானஸ்தானம். நான் எப்போ மனம் திரும்பினேன்? 18வது வயசுல. ஆண்டவர் கேட்டார், எப்போ மனம் திரும்பின? 18வது வயசுல. சரி ஆண்டவரே, இந்த 18வது வயசுல மனம் திரும்பின பிறகு நீ எடுக்கிற ஞானஸ்தானம் தான் உண்மையான ஞானஸ்தானம் என்று சொன்னாரா? அவ்வளோதான். அடுத்த வாரமே போய் தண்ணீரில் மூழ்கி என்ன செஞ்சுட்டேன்? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முந்தின வாரமே ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால நிறைச்சிட்டார். பிலீவர்ஸ், நீங்க பவர்ஃபுல் பிலீவரா, வல்லமையுள்ள ஒரு விசுவாசியா மாறணும்னா 3 காரியம். முதல்ல மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவு சும்மா ஏதோ வல்லமை இல்லை, அவர் வந்துட்டா வாழ்க்கையே மாறிடும். உங்களை முற்றிலுமா மாற்றிடுவார். எப்படி கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் புளிப்பாக்குதோ, உங்க கண்களில் ஜெயிக்க முடியாததை ஜெயிக்க வைப்பார், செவிகளால் ஜெயிக்க முடியாததை ஜெயிக்க வைப்பார், இருதயத்தில் தேவையற்ற நினைவுகளை ஜெயிக்க வைப்பார், பிறர் மேல் உள்ள பகையை ஜெயிக்க வைப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை. ஆவியினால் நிறைவது என்பது ஏதோ ஆலயத்தில் வந்து ஆராதனை நேரத்தில் நல்லா கைகொட்டி தேவனை பாடுறது மட்டும் அல்ல. இந்த வாசலை விட்டு நீங்க வெளியே போன பிறகு பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட வாங்க, அவரோடு கூட தொடர்ந்து பேசணும். ஆண்டவரே, இந்த கடைக்கு நான் போகிறேன், என் கூட வாங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை நான் வாங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்கு போகிறேன், உங்க பிரசனம் எனக்கு முன்னாடி போகட்டும். ஆண்டவரே, என் வீட்டு சூழ்நிலைமைகள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி நடக்கும்போதே அந்நிய பாஷையில பேசிட்டு நடக்கணும். அப்புறம் வேலை செய்யும் போதே அந்நிய பாஷையில பேசிட்டு வேலை செய்யணும். வாகனத்தை ஓட்டும் பொழுதே அந்த ஆண்டவரோட கனெக்ஷன்லே இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வல்லமையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அன்பான வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்றேன், அடுத்த காத்திருப்பு கூட்டத்தில் நீங்க காத்திருந்து பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்த பிறகு வாழ்க்கை வல்லமையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31. வல்லமையுள்ள சபை என்ன செய்யும்? அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். என்ன அழகா இருக்குது பாருங்க. அவங்க ஜெபம் பண்ணும் போது கூடியிருந்த இடம் என்ன செஞ்சதா? அசைந்ததா. ஒரு அபிஷேகத்தை பெறாதவனுக்கும் ஒரு அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைக்கும் பெரிய வித்தியாசம் எதுல தெரியும் தெரியுமா? அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே தெரிஞ்சிடும். சபையிலே பல ஸ்திரீகள் இருக்கிறாங்க. சிலர் ஜோம் பண்ணும்போது மற்றவங்கெல்லாம் அவங்க சாதாரணமாக தான் ஜோம் பண்ணுவாங்க அல்லது வல்லமையோடு ஜோம் பண்ணுவாங்க.
ஆனா யாரும் அவங்க ஜெபத்துக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க, சபையே அமைதியா இருக்கும். ஆனா சிலர் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஜனமெல்லாம் என்ன செஞ்சிடும், கூட சேர்ந்துடும். இது எதை சொல்லுது தெரியுமா? உங்க மேல பரிசுத்த ஆவியின் நிறைவும் நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு வாழ்வும் வச்சிருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையே வாயை திறந்தா வல்லமை விளங்கும், ஜெபிச்சா வல்லமை விளங்கும், பேசினால் வல்லமை விளங்கும். எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது கூடியிருந்த இடம் என்ன செஞ்சதா, அசைந்தது. இந்த அசைவை கொடுத்து தேவையற்ற காரியங்களை எல்லாம் விலக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு பிலீவர் அல்லது ஒரு சர்ச் வல்லமையுள்ள விசுவாசியா, வல்லமையுள்ள சபையா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. பரிசுத்த ஆவியினால் நிறைகிறது என்றால் என்ன? அவர் நம்ம மேல இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சவால் அல்லது ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது திடீரென்று ஒரு நிறைக்கப்படுகிற அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதை நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. குடும்பத்துல சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நடக்குதா? எல்லா வீட்லையும் நடக்கும். நடக்காத சண்டை இல்லாத வீடே கிடையாது. ஏதோ வாக்குவாதங்கள், சில காரியங்கள் நடக்கும் பொழுது உங்க உள்ள சொல்லும் இப்ப எதிர்த்து பேசணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த டைம்ல பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க என்ன நிறைச்சு உங்க சித்தத்தை மட்டும் நடத்துங்கன்னு சொன்னா அந்த ஒரு செகண்ட்ல ஃபில் பண்ணுவார் பாருங்க. ஃபில் பண்ண உடனே என்னெல்லாமோ பேசணும்னு நினைக்கிற உங்க உதடுகள் அப்படி மூடப்பட்டது மாதிரி ஆயிரும், மூடப்பட்டது மாதிரி ஆயிரும். ஓ காட், நான் எவ்வளவு கொதிச்சு போய் வந்தனே, ஆனா இப்ப என் வாய் என்ன செஞ்சிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. அந்த சூழ்நிலையே வேற மாதிரி மாறிடும். அப்போ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்துன்னு பேதுருவை குறித்து சொல்லியிருக்குது இல்ல, இது இந்த அனுபவம் தான். ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கிக்க எழும்பி நிற்கும் முன்பதாக நான் உட்கார்ந்திருக்கிற ஆசனத்தில் வழக்கமாய் ஜெபிப்பது எனக்கு வழக்கம். இதை இங்க இருக்கிற வாலிபர்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானவருடைய ஒரு தொடுதல் என் சரீரத்தில் இறங்கி வருகிறதை நான் உணர்வேன். எல்லா கொடுகையிலும் எல்லா மேடையிலும் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக நான் அவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஏணிப்படியில் ஏறுகிறது போல எவ்வளோ ஜபிச்சு உபவாசிச்சு ஆயத்தமாய்த்தான் வந்திருப்போம். ஆனால் அந்த இடத்துல அந்த ஊழியத்துக்கு தேவையான ஒரு அபிஷேகத்துக்கு அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு வல்லமை என் சரீரத்தை நிறைப்பதை உணர்வேன், என் இருதயத்தை நிறைப்பதை உணர்வேன். அப்போ தெரிஞ்சுக்குவேன் இன்னைக்கு ஆவியானவர் இடைபட போகிறார் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமாக பரீட்சைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று ஆவியானவரே நான் படிக்கும்போது என்னை நிரப்பி இந்த பாடங்களெல்லாம் என் மனசில் நல்லா தங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிறைப்பார். தேர்வு எழுதும் பொழுது ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியலன்னு பேனிக் ஆயிடாதீங்க. உடனே ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஆவியானவரே எனக்கு இந்த கேள்விக்கு பதிலை சொல்லித்தாங்கன்னு ஜெபிச்சு பாரு. எத்தனையோ தேர்வுகளில் மறந்து போனதெல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அப்படியே அந்த பக்கத்தையே ஞாபகப்படுத்துவார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தால் உங்க வாழ்க்கை வல்லமை நிறைந்த வாழ்க்கையாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பந்தி விசாரணை செய்வதற்கு எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்தார்கள்? 3வது வசனம். ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தும். நீங்க எந்த உலக வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும். ஒரு விசுவாசிக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் பரிசுத்த ஆவியின் நிறைவில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வல்லமையுள்ள சபையாய் வல்லமையுள்ள விசுவாசியாய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். சி மைனர். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே
பக்தர்கள் துணையாளரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சந்திக்கிற சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகளுக்கு மத்தியில கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறுகிறதுக்கு உங்களை பலப்படுத்தி, உங்களை சாட்சியாய் நிறுத்தி, வல்லமையுள்ள ஒரு விசுவாசியாய், ஊழியக்காரியாய், ஊழியக்காரனாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எப்போதும் அவரோட கனெக்ஷன்ல இருக்கணும். மொபைல்ல சார்ஜ் போடுறீங்கல்ல, காலையில் எத்தனை பேர் சார்ஜ் போட்டிங்களா? ஒரு நாள் சார்ஜ் போடலைன்னா அது என்ன சொல்லுது? உன் பேட்டரி ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு. நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைமைக்கும் பேட்டரி டவுன் ஆகக்கூடாது. பேட்டரி ஃபுல்லி சார்ஜா இருந்தா எல்லா சோதனைகளையும் ஜெயிப்பீங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தம் நிறைவேறும். ரெண்டாவது, ஒரு தேவனுடைய மகன் அல்லது மகள் சாட்சியா இருக்கணும்னா, அல்லது ஒரு சபை சாட்சியா இருக்கணும்னா, அந்த சபை வரங்களால் நிறைந்த சபையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? முதல்ல எதனால் நிறைஞ்சிருக்கணும்? வல்லமையால் நிறைஞ்சிருக்கணும். ரெண்டாவது எதால் நிறைந்திருக்க வேண்டும்? வரங்களால். எத்தனை பேர் வரங்களுக்கு ஆசைப்படுறீங்க? ஆசைப்பட மாட்டீங்களோ? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? சபையில தீர்க்க தரிசன வரம், காட் பிளஸ் யூ, பிசாசுகளை துரத்துகிற வரம், ஞானத்தின் வரம் எல்லாம் விளங்கணும். ஒவ்வொரு பிலீவரும் ஆவிக்குரிய வரங்களால் நிறைஞ்சிருக்கணும். நீங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய வரங்களை தாங்க. நீங்க ஒரு பெந்தெகோஸ்து சபையா இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னை பார்த்து யாரும் நீ ஜுவல்ஸை கலட்டு அப்படிலாம் பேசவே இல்லை. நான் ரொம்ப ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சதுனால ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு பிரியமா இருக்கணும்னா நீ உன் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிருன்னார். எனக்கு நகை என்றால் ரொம்ப ஆசை, பிரியம். ஆனால் அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு தீபாவளி அன்று என்னுடைய ஆபரணங்கள்லாம் கலட்டி முடிச்சு போட்டு ஒரு கர்ச்சீஃபில் வச்சு, ஆண்டவரே உங்க வசனத்தின்படி, ஆண்டவர் தீமோத்தேயிலிருந்து பேசினார், உங்க வசனத்தின்படி நான் இன்னைக்கு ரிமூவ் பண்றேன். எனக்கு தெரியல ஏன் இதை கழட்ட சொல்றீங்க. நான் படிச்சுட்டு இருந்தது மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா அன்னைக்கு கழட்டி வைக்கும்போது சொன்னேன், இனிமே என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் இதை போடக்கூடாது. நகை கழட்டுவதால் மேன்மையும் கிடையாது, நகை போட்டு இருப்பதினால் பாவமும் கிடையாது. நகையை போட்டுட்டு உள்ளத்துல பரிசுத்தமா இருக்கிறவங்க நிறைய பேர், நகையை கலட்டிட்டு வாழ்க்கையில தூய்மை இல்லாதவங்க இருக்கவங்க நிறைய பேர். அது அல்ல. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால கீழ்ப்படிந்தேன். ஒரு நாள் எங்க பாஸ்டர்மா என்னை பார்த்து கேட்டாங்க, நீ உலக ஆசைகள் எல்லாம் வெறுத்துட்டியே, உலக அலங்காரத்தை வெறுத்துட்டியே, ஆவிக்குரிய அலங்காரத்தை கேட்டியா ஆண்டவற்றேன்னாங்க. அவங்க கேட்டுட்டு சண்டே சர்ச்சு முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கம் வரல. ஆண்டவரே நான் உலக அலங்காரத்தை வெறுத்தேன், ஆனா நான் ஆவிக்குரிய அலங்காரத்தை நாடலையே ஆண்டவரே, என்ன நான் மனுஷனுக்காக இதை செஞ்சனா அப்படின்னு எனக்குள்ளே பயங்கர கேள்விகள். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு நீங்க வரங்களை தரணும். 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, என் வாழ்க்கையில் உங்களுடைய வல்லமை வெளிப்படணும்ப்பா, வரங்கள் வெளிப்படணும். அப்போ நான் வாலிப மகள், ஜஸ்ட் 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் எனக்கு. ஸோ அடுத்த ஆராதனைக்கு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். சர்ச்சுக்கு போயிருந்த ஆராதனை முடிச்சு எங்க சபையில தீர்க்க தரிசனத்துக்கு நேரம் கொடுப்பாங்க. அப்போ என்னை அறியாதை பரிசுத்த ஆவியானவர் உந்தி தள்ளி நீ பேசு அப்படிங்கிறாரு. அது இர்ரெசிஸ்டபிளா இருந்துச்சு, என்னால் அது தடுக்கவே முடியல. சத்தத்தை திடீரென்று என்னை அறியாது என் சத்தம் உயர ஆரம்பித்தது. அந்நிய பாஷையில பேசி அன்றைக்கு சபையிலே தீர்க்க தரிசனம் சொன்னேன். அந்த சபைக்கு ஒரு வார்த்தை வந்த பிறகு யாரோ ஒரு தனி நபருக்கு ஒரு வார்த்தை வந்தது. அது என்ன வார்த்தை என்றால், நான் தற்கொலை செய்யணும் நீ நினைச்சு இன்னைக்கு வந்திருக்கிற ஆராதனைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார், உன் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார் சொல்லிட்டு முடிச்ச உடனே எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு.
ஐயோ நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டோம் போலுக்கு. ஏன்னா முதல் முறையாக சொல்கிறேன்னா கை கால்களெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. என்ன சொன்னோம் நமக்கே தெரியலையே. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியலையே. ஆண்டவர் சொன்னார், உனக்கு தெரிய வேண்டாம், ஏன்னா நான் தானே உன் மூலமாக என்ன செய்கிறேன், பேசுகிறேன். சாட்சி நேரம் வந்தது. ஒரு வாலிபன் வந்தா முன்னாடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இந்த சபைக்கு இப்போ தான் புதுசாக வந்துட்டுருக்கிறேன். நான் வாழ்க்கை ரொம்ப வெறுத்து இன்னைக்கு தற்கொலை செய்யணும்னு வந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக பேசினாரு. நான் அந்த முடிவை மாற்றிக்கிட்டேன். நான் ஏசப்பாவுக்காக வாழ போகிறேன்னு சொன்னான். அப்போ தான் நினச்சேன், காட் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது எவ்வளோ நல்லது. யாரோ ஒரு வாலிபன் தற்கொலை செய்ய வந்திருக்கிறான், அவனுக்கு நீங்கள் அடியாள் மூலமாக பேசுனீங்களேன்னு ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். எல்லாரையும் கேட்குறேன், என் மூலமாக வரங்கள் வெளிப்படணும்ப்பா. ஒருத்தருக்கு நான் ஜெபம் பண்ணா சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படணும். ஒருத்தரோடு நான் பேசினா இருதயத்தில் மாற்றம் உண்டாகணும். ஆவியின் வரங்கள் என் மூலமாக வெளிப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஆவியானவர், அவருக்குள் எல்லா வரங்கள் இருக்குது. ஏற்ற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். இந்த அப்போஸ்தல நடபடிகளிலே சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். யாரை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அதுல ஒரு வார்த்தை இருக்குது, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினார். ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் தேவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்வதில் கவனமாயிருந்தால். அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளே, ஆலயத்தில் இருக்கும்போது மட்டும் காட் கான்சியஸா இருக்கக்கூடாது. இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்ன பார்க்கிறார், நான் பேசுகிறத பார்க்கிறார், நான் நடக்கிறத பார்க்கிறார், யாரோடு கூட பழகுகிறத பார்க்கிறார். இதை போல பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாசியாய், ஆண்டவரோடு நடக்கிற விசுவாசியாய் இருக்கும்போது நான் சொல்றேன், இயேசு ராஜா எப்படி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தாரோ அது போல உங்களையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆலயத்தில் மட்டும் ஆண்டவர் அல்ல, அதிகாலை ஜெபத்தில் மட்டும் ஆண்டவர் அல்ல, ஒரு நாளெல்லாம் அந்த தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. இஸ் இட் பாசிபிள்? இது நடக்குமா? நிச்சயமா நடக்கும். பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் அவியானவரே அவியானவரேன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய எல்லாம் ஹசந்த ரஷ்ய கால அசைக்கு நீ நல்லா அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க, அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. நீங்க பேச 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 ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எழும்புவார், உங்களை வரங்களால் நிறைத்து. நீங்க வேலை ஸ்தலத்துல யாரோ ஒருவர் பாரத்தோடு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவீங்க, சும்மா தான் சொல்லிட்டு வருவீங்க, ஆனா அவங்களுடைய பாரம் நீங்கிரும். மறுநாள் வந்து சொல்லுவாங்க, நேத்து நீங்க எனக்கு சொன்ன வார்த்தை ரொம்ப ஆறுதலா இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஆர்டினரி பிலீவராக இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி பிலீவராக வரங்களால் நிறைந்த ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அந்த வரங்கள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். 5:16. சுற்று பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வரங்கள் கிரிய செஞ்சா பிணியாளிகள் சுகம் ஆவாங்க. நம்புறீங்களா? நம்பலையா? சுகம் ஆவாங்க. எங்களுடைய ஆராதனை நேரங்களில் எவ்வளோ பேர்களுடைய வியாதிகள் சுகமாகிறது. மக்கள் வந்து சாட்சி சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? அனாயிட்டிங்ல நிறைஞ்சு இருக்கும்போது உங்கள் மூலமாய் சாதாரணமாய் வல்லமை வெளிப்படும். சாதாரணமாய் ஒரு 2 ரகசியம்தான். 1, அதிகாலை நேரத்தில் ஆவியானவரால் நிரம்புங்கள். 2, நடக்கும்போதும் நிற்கும்போதும் அன்றாட வாழ்க்கை முழுவதும் அவரோடு தொடர்புடையவர்களா இருந்தா அனாயிட்டிங் ஈஸியா ஃப்ளோவாகும், பவர் ஈஸியா ஃப்ளோவாகும், கிஃப்ட்ஸ் ஈஸியா ஃப்ளோவாகும். ஹல்லேலூயா. சரி, வல்லமை உள்ள சபை. 8:16 வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:16. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். நல்லா கவனிங்க. பவர்ஃபுல் பிலீவரா இருந்தா நீங்க இன்னொருத்தர அபிஷேகத்துக்குள்ள நடத்துவீங்க. என் இள வயது நாட்களிலிருந்து நான் பலரை அபிஷேகத்துக்குள் நடத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். சில திருமண வீடு ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஊர்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறேன்.
இந்த கல்யாண வீட்டில் இது மாதிரி 3 யங் கேர்ள்ஸ் என்னை வந்து பார்த்து பேசினாங்க. அக்கா, நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் எங்களால் பாவத்தை ஜெயிக்கவே முடியலன்னாங்க. கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. நான் அவங்க 3 பேரையும் மேலே மொட்டை மாடி கூட்டு போய் அவங்கள பார்த்து சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற போறீங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போறார். 3 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். விதின் ஃபியூ மினிட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் அவங்க 3 பேரையும் அபிஷேகம் பண்ணிட்டார். கல்யாண ரிசப்ஷன் நடந்துட்டே இருக்கு. நாங்கள் 3 பேரும் மேலேருந்து கீழே வந்தோம். இன்னைக்கு அந்த 3 பிள்ளைங்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர்! உங்களை நீங்க போகிற இடமெல்லாம் யாரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணுவார். என்னுடைய தாய் என்னோடு கூட ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். என் சகோதரி என்னோடு கூட ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். என் பிள்ளைகள் 2 பேரும் 7 வயது 8 வயது இருக்கும் பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். என்னுடைய ஹாஸ்பிட்டல், அந்த நாட்களில் நான் சில மிஷன் ஹாஸ்பிட்டலாக ஒர்க் பண்ணேன். அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்சஸ் அத்தனை பேரும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி நிறைவே பெற்றார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தில் யார் அபிஷேகத்தை பெறலையோ அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டு கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமாய் அவர்களை நிறைக்கும், அவர்களும் அபிஷேகத்தை பெறுவார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:44 படிங்க. அப்போஸ்தலர் 10. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியின் மூலமாய் எப்படி செயல்படுவார்? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நீங்க பேசும்போதே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? இறங்குவார். இப்படிப்பட்ட வரங்கள் நிறைந்த விசுவாசிகளாய், வரங்கள் நிறைந்த சபையாய் தேவன் உங்கள் சபையை மாற்ற விரும்புகிறார். 3வது, ஒரு சபை வளர்ச்சி அடைகிற சபையா இருக்கணும். எதுல என்ன செய்யணும்? வளர்ச்சி அடை. முதல்ல என்ன சபையா இருக்கணும்? அதை வல்லமையோடு சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையுள்ள சபையா இருக்கணும். 2வது, வரங்களால் நிறைந்த சபை. வரங்களால் எப்போ நிறைஞ்சிருப்பீங்கன்னா ஆவியானவரோடையே நடக்கும்போது வரங்கள் வெளிப்படும். 3வது, வளர்ச்சி அடைகிற ஒரு சபை. அப்போஸ்தலர் 9:31 படிக்கலாம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. 4 காரியம் இங்க சொல்லி இருக்குது. எங்க திரும்ப படிங்க வசனத்தை. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலும் சபைகள் நம்பர் 1 என்னது? சமாதானம் பெற்று. இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். If you are filled with the Holy Spirit, நீங்க போற இடத்துல எல்லாம் தேவ சமாதானம் விளங்கும். நீங்க ஆவியில நிறைஞ்ச ஒரு விசுவாசியா இருந்தா யார் கூடயும் போய் ஈஸியா சண்டை போட மாட்டீங்க. நீங்க ஆவியில நிறைஞ்ச விசுவாசியா இருந்தா குடும்பத்தில் நீங்க சமாதான காரணரா இருப்பீங்க. சண்டை மூட்டுகிறவர்களாய், சண்டையை தூண்டுகிறவர்களாய் நீங்க இருக்க மாட்டீங்க. வசனம் சொல்லுது சமாதானம் பெற்று, அப்புறம் பக்தி விருத்தி அடைந்து. 2வது என்னது? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். காலையில எல்லாரும் வேதம் வாசிச்சீங்களா? கை தூக்க வேண்டாம். ஜெபம் பண்ணீங்களா? கை தூக்க வேண்டாம். தினம் நீங்க ஜெபம் பண்றீங்களா? தினம் பைபிள் வாசிக்கிறீங்களா? தினம் ஜெபம் பண்றீங்களா? போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் ஆண்டவர் மேல எனக்கு அன்பு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற விசுவாசிகள் எவ்வளோ பேர் பைபிளை தொடர்றதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு வந்துடுறோம். நோ, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் உன்னை தூண்டுவார். மகனே, இன்னைக்கு வேதத்தை வாசி, நான் உன்னோடு பேசுவர். பைபிளை ஏன் வாசிக்கணும்? பிள்ளைங்க சொல்லுங்க, பைபிளை ஏன் வாசிக்கணும்? அம்மா கேட்பாங்க அதனால வாசிக்கிறோம், அப்பா திட்டுவாங்க. நோ, நீ பைபிளை ஓப்பன் பண்ணா ஜீசஸ் உன் பக்கத்தில் உட்காந்து உன் கூட பேச விரும்புவார். இத்தனை வருஷமா 38 வருஷத்துக்கு மேல நான் பைபிளை படிக்கிறேன். இன்னைக்கும் எனக்கு புதுசா இருக்குது பைபிள். இன்னைக்கு நான் பேசுகிற இந்த செய்தி இட்ஸ் a நியூ மெசேஜ். இதை நான் படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்த, ஆண்டவரே, பரிசுத்த ஆவி பெற்ற சபையும் விசுவாசியும் இப்படித்தான் இருக்கணுமா? இவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்குதே ஆண்டவரேன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நீ திறக்கும் பொழுது உனக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது, அதிசயங்கள் காத்திருக்கிறது, ஆசீர்வாதங்கள் காத்திருக்குது. அதனாலதான் டெய்லி பைபிள் படிக்கணும். டெய்லி ஏன் ஜெபம் பண்ணணும்? இயேசு உனக்காய் காத்திருக்கிறார். யார் காத்திருக்கிறா? இயேசு. என் இள வயதிலே நான் பொதுவா அந்த மொட்டை மாடிக்கு போய் ஜெபம் பண்றது எனக்கு வழக்கம்.
கரெக்டா மாலையில் 7 மணிக்கு நான் போவேன். 7 மணிக்கு ஒரு 2 நிமிஷம் குறைஞ்சா ஸ்டெப்ஸ்ல ஓடும் போதே என்ன தெரியுமா சொல்லிட்டு போய், ஜீசஸ் ஜீசஸ் சாரி ஜீசஸ், நான் இன்னைக்கு லேட்டா வந்துட்டேன் ஜீசஸ். என்னது ஜீசஸ், நான் இன்னைக்கு எப்படி வந்துட்டேன் லேட்டா? ஏன் தெரியுமா? உன் ஜெப நேரத்துல உனக்காக ஒருவர் காத்திருக்கிறார். இந்த ஆராதனையில உங்களுக்காக ஒருவர் காத்திருக்கிறார். ஏன் டெய்லி ஜெபம் பண்ணணும்? ஒரு இயேசு எனக்காய் காத்திருக்கிறார், ஆகவே நான் ஜெபிக்கணும். ஏன் டெய்லி பைபிள் படிக்கணும்? என் இயேசு எனக்கு இதிலிருந்து அற்புதமான காரியங்களை சொல்லித்தர காத்திருக்கிறார். இப்படியெல்லாம் நீங்க பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணாதான் பக்தி விருத்தி அடைவீர்கள். வேதத்தை கடமைக்கணும், ஜெபத்தை கடமைக்கணும் நினைச்சா நம்ம வாழ்க்கையில பக்தி விருத்தி வராது. சரி, சபைகள் என்ன செய்தா? பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. அந்த பயம் எங்க இருந்து வரும் தெரியுமா? வசனத்தை படிக்க படிக்க பயம் வரும். எனக்கு பைபிள்ல ஒரு வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் பயமா இருக்கும். சேனைகளின் கர்த்தர். எப்படி பேர் என்ன அவருக்கு? சேனைகளின் கர்த்தர். அவருக்கு பெரிய இராணுவமே இருக்குது. அவர் யுத்த வீரர், சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் என்ன சொல்றாங்களா? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த வார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் என் மனசுல ஒரு பயம் வரும். அப்போ பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும் பொழுது தீமையை வெறுப்பு. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து பாவத்தை விட்டுரு விட்டுரு விட்டுருங்கிறோம், யாரும் விட மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தான். ஐயோ, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் இதை செய்ய மாட்டேன். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததுனாலதான் மேல் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு என்ன செஞ்சான்? ஓடுனா. சபையாரே, விசுவாசிகளே, be filled with the Holy Spirit. Be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சிருந்தா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தானாக வரும். ஹல்லேலூயா. சபைகள் என்ன செஞ்சதான்? பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து. இந்த வருஷம் நீங்க பெருகுகிற ஒரு வருஷம், வளருகிற ஒரு வருஷம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆண்டவர் அப்படிதான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு கனி தருகிற ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் தருவார். பரிசுத்த ஆவினால் நீங்கள் நிறைந்து வாழும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். சரி, இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13:52. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம், இந்த வியாதி பரவிக்கிட்டே இருக்குது. யாரை கேட்டாலும் டிப்ரெஷன். பல ஊழியர்கள் கூட டிப்ரெஷன்ல தாக்கப்படுறாங்க. ஏன் தெரியுமா? இங்க வசனம் சொல்லுது, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செஞ்சாங்களா? நிரப்பப்பட்டார். ஹோலி ஸ்பிரிட்ல ஃபில் ஆகும்போது ஒரு பெரிய ஓவர்ஃப்ளோயிங் ஜாய் தருவார். நேரலையில என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில கூட பரிசுத்த ஆவியினர் வரும் பொழுது உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். மது குடிப்பது மகிழ்ச்சி அல்ல, நல்ல பணத்தை சம்பாதிப்பது மகிழ்ச்சி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தருகிற சந்தோஷமே மெய்யான சந்தோஷம். 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் என்ன செய்தார்களா? சேர்க்கப்பட்டார்கள். அப்போ வாழ்க்கையில நீங்க நல்லவங்களா, பரிசுத்த ஆவியினால விசுவாசத்தினால் நிறைந்தவர்களா இருந்தால் உங்களை கொண்டு சபை நிரம்பும். சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் வலது பக்கம் திரும்பி பாருங்க. என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? வெற்றிடத்தை பாக்குறீங்கல்ல? கேப் நிறைய இருக்குது. நீங்களும் கலக்கமா உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க இன்னும் நெருக்கமா உட்கார்ந்தா இன்னும் ஒரு 100 பேர் உட்காரலாம் சர்ச்சில். ஏன் வரல? நம்மெல்லாம் நம்ம பிரச்சனைகளே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவன் நல்லவரும் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனுமா இருந்தனால் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த ஊர்ல ஆண்டவரை அறியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. பரிசுத்த ஆவினால் நீங்கள் நிறைஞ்சிருக்கும் போது போ, அவர்களோடு பேசு, போ அந்த குடும்பத்தை சந்தி, போ அந்த குடும்பத்துக்கு சுவிசேஷம் சொல்லு, இந்த மருத்துவமனைக்கு போ, இந்த வீதியில நடக்கிற மக்களோடு கூட பேசு என்று ஆண்டவர் தூண்டுவார். ஆண்டவர் தூண்டுவார். சிம்சோனை தானின் பாளையத்தருகே தூண்ட துவங்கின ஆவியானவர் ஒவ்வொரு பிலீவரையும் தூண்டுவார். நீங்க அவங்களுக்கு காஸ்பல் சொல்லும்படி உங்களை ஏவுவார். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஆசிரியரா இருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிற வளருகிற விசுவாசிகளாய்
நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு நபரையாவது நான் ரட்சிப்பை சொல்லி ஆலயத்துக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற மக்களை நான் பரலோகத்துக்கு நேராய் திருப்புவேன் என்று சொல்லி தீர்மானம். நல்லா படிச்ச ஸ்திரீகள்லாம் இருக்கிறீங்க, உங்க வீடுகளில் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பியுங்கள். அண்டையில் இருக்கிற எல்லா விசுவாசம் இல்லாத மக்களை வர சொல்லுங்க. வந்து உங்க வீட்டில் ஜெபக்குழுவை நடத்தும் பொழுது ஆண்டவர் அவர்களை தொடுவார். பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கு இடையில ஒரு ஃபெலோஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ப்ரே என்று கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அநேகர் உங்கள்கிட்ட வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சர்ச் ஒரு சோல் வின்னிங் சர்ச்சா இருக்கணும். இந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம் நிரப்பப்படணும். நீங்க தீர்மானிச்சா இந்த ஆண்டு நீங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் வருவாங்க, அது அடுத்த விஷயம். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி சபையை நிறைப்பதற்கு உங்களால முடியும். ஒரு விசுவாசி வளருகிற விசுவாசியா இருந்தால் ஆத்துமா ஆதாயம் செய்வீர்கள், வளருகிற சபையா இருந்தால் ஆத்துமா ஆதாயம் செய்வீர்கள். நான்காவதாக நான் சொன்னேன், வல்லமையுள்ள சபை, வரங்கள் நிறைந்த சபை, வளர்ச்சி அடையும் சபை. நான்காவதாக ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற சபை. அப்போஸ்தலர் 8:29 வாசியுங்கள். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர், நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புவுக்கு என்ன செய்தாரா? சொன்னாராம். ஆவியானவர் பேசுவாரா? பிள்ளைங்க சொல்லுங்க, யூத் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆவியானவர் பேசுவாரா? பேசுவாராம்மா? பேசுவார். மனசுக்குள்ள பேசுவார். நீ போ அப்படிம்பார், போகாத அப்படிம்பார், செய்யு அப்படிம்பார், செய்யாத அப்படிம்பார், பேசு அப்படிம்பார், பேசாதம்பார், கொடு அப்படிம்பார். சிலர் வந்து உதவி கேட்டு வருவாங்க, கொடுக்காத அப்படிம்பார். பார்த்தா அவங்க சீட் பண்ற நபர்களா இருக்கும். நான் யோசிப்பேன், எதுக்கு ஆண்டவரை இருதயத்தை கடினப்படுத்தி கொடுக்க வேண்டாம்? நோ 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 நோ, டோன்ட் கிவ். அவங்க ரியல் பீப்புள் கிடையாது, அவங்கெல்லாம் சீட்டிங் பீப்புள். இதை அடையாளம் கண்டு கொடுக்கிறவர் யாரு தான்? பரிசுத்தாவின். இந்த பிசினஸ்ல அவங்களோட பார்ட்னர்ஷிப் வைக்காதம்பார், சிலர்கிட்ட வையும்பார். ஆண்டவரே, அவங்க நல்லவங்க தானே, ஏன் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வைக்க வேண்டாம்னு சொல்றீங்க? ஹோலி ஸ்பிரிட் வழி நடத்துவார் என்றால் உங்க வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, தோல்வியே கிடையாது. சரி, ஆவியானவர் சேர்ந்து கொள் என்றாரா? 39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அவர் எப்படி கொண்டு போனார்னு தெரியல, ஆனா வழி நடத்தி கொண்டு போயிட்டார். போதும் பிலிப்பு, ஊழியம் முடிஞ்சது. சில இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை கிளப்பி வேற இடத்துக்கு கொண்டு போறாரு அப்படின்னா உங்க மினிஸ்ட்ரி அங்க முடிஞ்சதுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையை குறிச்ச தேவ சித்தம் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். So God will take you to another place. இது நான் யாருக்கு பேசுறேன், நேரலையில் பேசுறவங்களுக்கு, கேட்கிறவங்களுக்கு பேசுறேன்னா எனக்கு தெரியல. ஆவியானவர் கொண்டு போவார். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவர். 9:17 படிக்கலாமா? இந்த வசனங்கள் எல்லாம் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையிடும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். சவுல் சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தவன். அந்த பாழாக்கி கொண்டிருந்தவனை ஆண்டவர் தொட்டுட்டார். அந்த தொட்ட நாட்கள்ல அனனியாட்ட பேசுறார். அனனியாவே, ரொம்ப அழகா இருக்குது. 13வது வசனம். அதற்கு 11. அதற்கு கர்த்தர், அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் ஒருவனை தூண்டுகிறார். நீ போய் அவனை தேடு. சில வேளைகள்ல சில தூண்டுதல் வரும். ஜெபிக்கும் போது இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இவங்களோட இன்னைக்கு பேசு, இவங்களை போய் சந்தி அப்படின்னு தூண்டுதல் வரும். பரிசுத்த ஆவியானவர் தூண்டி தூண்டி உங்களை நடத்துகிற ஒரு தேவனா இருக்கார். ரொம்ப அழகா இருக்குது அந்த வார்த்தைகள் எல்லாம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். 10:19 படிக்கலாமா? பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். எப்படியா 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள்? உள்ளத்துக்குள்ள இருந்து பேசுகிறார் ஆவியானவர். சில கூட்டங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஆயத்தமா நான் ஜெபம் பண்ணுவது வழக்கம். அந்த ஜெப நேரத்திலேயே அந்த கூட்டத்தில் என்னெல்லாம் செய்ய போறாருங்கிறத கர்த்தர் எனக்கு சொல்லுவார். இந்த குறிப்பிட்ட வியாதிக்காக இந்த கூட்டத்தில் நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவார்.
இந்த குறிப்பிட்ட தேவைக்காக நீ ஜெபிக்க. அது ஒரு பிக்சரா அப்படி கண்ணுக்கு முன்னாடி வரும், ஒரு படம் போல வரும். சில வேளைகளில் நம்ம மேடையில நிற்கும் போது பேசுவார், நீங்க ஜெபம் பண்ணும் போதும் பேசுவார், நீங்க நடந்து போகும்போதும் பேசுவார், நீங்க உங்க வாஷ்ரூம்ல இருந்தா கூட பேசுவார். எங்க இருந்தாலும் பேசுகிற ஒரு தெய்வம். சொல்ற, நீ போய் தேடு, அவன் ஜெபம் பண்றான், நீ போய் தேடு, நீ போய் தேடு, நீ இதை செய், வழி நடத்துகிற ஒரு ஆவியானவர். 11:12 எப்படி பரிசுத்த ஆவியானவர் சபையை வழி நடத்தினார்? நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆவியானவர் என்ன செய்வாரு? ஸ்ட்ராங்கா மனசுல ஒரு ஃபீலிங்கை கொடுப்பார். இத நீ செய் அப்படிம்பார். இத செய்யாத அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங்க நீங்க உதாசீனப்படுத்த கூடாது. 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது. என்ன செய்யும் போது? உபவாசித்து. சொல்லுங்க, என்ன செய்யும் போது? வழிநடத்துதல் கேட்கிறீங்களா? உபவாசம் பண்ணுங்க. உபவாசித்து தேவனை ஆராதனை செய்யும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஊழியத்துல கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது உபவாசம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் திருவுளம் பற்றுவார். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாராம்? திருவுளம் பற்றினார். ஆண்டவர் பேசவே இல்லைன்னு சொல்றீங்களே, அவர் பேசாத தெய்வம் அல்ல, பேசும் தெய்வம், திருவுளம் பற்றுகிற தெய்வம். இன்னைக்கும் சபையோடு பேச விரும்புகிறார். நீங்க உபவாசிக்கும் போது பேசுவார், ஜெபிக்கும் போது பேசுவார், யாரை சந்திக்க வேண்டும் பேசுவார், என்ன செய்ய வேண்டும் பேசுவார், ஊழியத்தில் அடுத்த படி என்ன, நான் எந்த ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்றெல்லாம் பேசி வழி நடத்துகிற ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் இந்த சபையை வழி நடத்துவாராக. விசுவாசிகளே, உங்களை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 16:6 அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்த போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. வசனத்தை சொல்லாத அப்படிங்கிறாரா? இது என்னது? ஆவியானவரே, வசனத்தை சொல்லத்தானே எங்களை அழைச்சிங்க. ஆவியானவர் சொல்றாரு, இந்த இடத்துல நீ வசனத்தை சொல்லக்கூடாது. சில வேளைகள்ல ஹோலி ஸ்பிரிட் சில காரியத்துக்கு நோ அப்படின்னு சொல்லுவார். அது நல்ல காரியமா கூட இருக்கலாம். சில நல்ல காரியங்களுக்கு நோ சொல்லும்பார். எங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஊழிய அழைப்புகள் எவ்ரிடே ஃபோனில் வரும். ஒவ்வொரு நாளும் அந்த மீட்டிங்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணால் எவ்ரிடே நான் ஊழியம் செய்ய எனக்கு திறந்த வாசல் இருக்குது. ஆனால் நான் எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டேன், போய் ஜெபம் பண்ணுவேன். சில காரியம் மனசுலே தோணும், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு. அவர் சொல்லிடுவார். சில காரியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு டிசையராக தோணும், இந்த மீட்டிங்க்கு போனால் நல்லா இருக்கும். நாங்களாக பிளான் பண்ணுறது இல்லை, அவர் கொடுக்குற பிளான் படி நடக்கும்போது அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய பக்தி விருத்தி, ஒரு ஆசீர்வாதம், சபைக்கு நல்ல விசுவாச வாழ்க்கை பலப்படுவதற்கு ஆண்டவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து பேசுங்க. தேவ ராஜ்யம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. ராஜா எங்கே இருக்கிறார்? உள்ளே இருக்கிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? உள்ளே இருக்கிறார். இங்கே உள்ளே இருந்து பேசி 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 இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த சபை வசனத்தில் ஸ்திரப்பட்ட சபை. 13:44 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சங்குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். இந்த ஆவியினால் நிறைந்த இந்த விசுவாசிகளால வசனம் என்ன செஞ்சதா? அழகா பிரஸ்தாபம் ஆயிட்டு. இன்னும் ஓரிரு வசனங்களை 49 படிங்க. கர்த்தருடைய வசனம் தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இன்னைக்கு ஏன் இந்த நாகர்கோயில், இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் ஜனங்கள் திரும்பலன்னா, நம் மூலமாய் தேவனுடைய வசனம் அபிஷேகத்தோடு ஜனங்களுக்கு இன்னும் செல்லணும். அப்படி போனா வசனம் பிரசித்தமாகும். 19:20 இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அனாயிட்டட் சில்ட்ரன் ஆஃப் காட வச்சுதான் வசனம் பிரஸ்தாபமாகும். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசியா இருந்தா 4 பேருக்கு போய் வசனத்தை சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அவங்க கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய ராஜ்யத்துல சேருவார்கள்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். சாட்சியுள்ள விசுவாசி வல்லமையுள்ள விசுவாசியாய், வல்லமையுள்ள சபையாய் இருக்க வேண்டும். நீங்கள் வரங்கள் நிறைந்த விசுவாசியாய், வரங்கள் நிறைந்த சபையாய் மாற வேண்டும். அதுவே ஆண்டவருடைய சித்தம். நீங்கள் வளர்ச்சி அடைகிற விசுவாசியாய், வளர்ச்சி அடைகிற சபையாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு சபையாய், வழிநடத்தப்படுகிற ஒரு விசுவாசியாய் நீங்கள் மாற வேண்டும். உங்கள் மூலமாய் வசனம் பிரசித்தம் அடைய வேண்டும். நீங்க வசனத்தை படிச்சாதான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். பைபிள் கால்ஸ் ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த தரிசனம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு. எங்க ஊழியத்தில் நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? வசனத்தை தான் பிரசங்கிக்கிறோம். வேதத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லி கொடுக்கிற பைபிள் கோர்சஸ் எங்களுக்கு இருக்குது. ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. யூத்துக்குன்னு வாலிப பிள்ளைகளுக்கு என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் தனி கோர்ஸ் இருக்குது. என்ன செய்யறோம்? ஃபுல் பைபிளை கற்றுக் கொடுக்கிறோம். அவங்க கற்றுக்கொண்ட பின்பு அவங்க சபைக்கு போய் அவர்கள் பயனுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கு இந்த சபை ஆவியில் நிறைந்த சபையாய், சாட்சி நிறைந்த சபையாய் மாற வேணும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பிக் கொள்ளலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர்ட்ட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வருகிறோம். கிருபாசனம் சபையானது பரிசுத்தவான்களால் தியாகத்தோடும் கண்ணீரோடும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை. இந்த சபையில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நீங்க, ஆண்டவருடைய இந்த 2025ஆம் வருஷத்துல வாழுகிற நீங்க, இதை ஆரம்பித்த ஊழியர்கள் என்ன தரிசனத்தோடு ஆரம்பித்தார்களோ அந்த தரிசனத்தை நீங்கள் சுமந்து கொண்டு செல்லுகிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். உலகத்தோடு கலந்து உலகத்தோடு வாழுகிற விசுவாசி அல்ல. சொல்லுங்க, எனக்குள் தேவன் இருக்கிறார், எனக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருந்து எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயனற்ற விசுவாசியாய் இருக்கக்கூடாதப்பா. வல்லமை நிறைந்த விசுவாசியாய், வரங்கள் நிறைந்த விசுவாசியாய், ஆண்டவரே வளருகின்ற விசுவாசியாய், ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற விசுவாசியாய், வசனத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற விசுவாசியாய் நான் மாறணும்ப்பா. என்னை மாற்றுங்கப்பா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் பயந்து பயந்து ஒடுங்கி இருக்கிறேன். மற்றவர்களுக்கு சொன்னா என்ன நடக்குமோ என்று அஞ்சுகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு என் பயத்தை வெட்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஆவியினால் என்னை நிறைக்கும்படியா ஜெபிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆவியானவரே நீங்க என்ன நிரப்புங்க. ஆவியானவரே நீங்க என்ன நிரப்புங்க. ஆவியானவரே சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்மால் நிரம்புவது மட்டுமல்ல, பகல் வேளைகளில் உம்மோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, உம்மோடு உறவுகொள்கிற ஒரு வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஒரு வல்லமை நிறைந்த விசுவாசியாய், வரங்கள் நிறைந்த விசுவாசியாய், வளருகிற விசுவாசியாய், உம்மால் வழி நடத்தப்படுகிற விசுவாசியாய், வசனத்தை பிரஸ்தாபிக்கிற விசுவாசியாய் என்ன மாற்றுங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்த உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியானவருக்குள் வளர்ந்து வல்லமை நிறைந்த விசுவாசிகளாய் உங்க பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இந்த சபை ஆண்டவரே, இங்க இருக்கிற தேவ ராஜ்யம் இந்த பட்டணம் முழுவதும் பரவட்டும். ஆண்டவரே, இந்த மாவட்டம் முழுவதும் பரவட்டும். எங்கள் முழு உலகத்திலும் தேவ ராஜ்யம் ஒரு புளித்த மாவை போல பரவி செல்லட்டும். அதை எங்களுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளாதிருக்க உதவி செய்யுங்கப்பா.
5 தாலந்தை வாங்கினவன் போல அல்ல, 2 தாலந்தை வாங்கினவன் போல அல்ல ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உமக்காய் உழைக்க வேண்டும் ஆண்டவரே. 1 தாலந்தை வாங்கினவன் போல அல்லவே அல்ல ஆண்டவரே. சபை உமக்காய் ஓடட்டும், சபை உமக்காய் உழைக்கட்டும், விசுவாசிகள் உமக்காய் ஓடட்டும், விசுவாசிகள் உமக்காய் உழைக்கட்டும். சாட்சியாய் மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக தேவ ராஜ்யம் உலகமெல்லாம் இந்த சபையின் மூலமாய் பரவட்டும். தேவைகளோடு பாரத்தோடு நாளை ஆராதனைக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்க கரம் கூட இருக்கட்டும். உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு உடைய அடியாளுடைய சன்னிதானத்தில் இன்று இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். போதகருக்காய் ஜெபிக்கிறேன், அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உடன் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன், சபையின் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், வாலிபர்களுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய், முதியோர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் எல்லாத்தையும் கர்த்தர் புதிதாய் மாற்றி பிள்ளைங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.